எனக்கு ஒரேடியா ஸ்கூல் ஞாபகம் வந்துடுச்சு. லைப்ரரி கூட இப்படிதான் சைலண்டா இருக்கும். நாங்களும் அப்படிதான். யாரு சொடக்கப்பட்டா அதிகமா சத்தம் வருதுன்னு பார்த்து விளையாடுவோம். நாஸ்டால்ஜியா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? ம். டீ நல்லா இருக்கு. எந்த பிராண்டு? 3 ரோசஸ். ம், குட். நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கட்டுமா? ம். அது இந்த 3 ரோசஸ் இது வரைக்கும் எத்தனை பசங்க குடிச்சிருக்காங்க? ஐ மீன் இது எத்தனாவது சம்மந்தம்னு? ஃபர்ஸ்ட் டைமுங்க. இப்போ கொஞ்ச நாளா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. வந்த சம்மந்தத்துல எதுவும் பிடிக்கல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? ம். ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. எல்லாருக்கும் வரதட்சணை தான் வேணுமா, எப்படி சம்பாதிக்கணும்னு, எப்படி பிசினஸ் பண்ணணுங்கிறத தவிர யாரும் என்ன பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல. அதனால தான் வீடு வரைக்கும் வராம வாட்ஸ்அப்போட நின்னுட்டாங்க. பைத்தியக்கார பசங்க. வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு நல்ல டீம் மிஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரமா நானே பேசிட்டு இருக்கிறது போர் அடிக்குதுல்ல? லெட் மீ கம் டு த பாயிண்ட். சில சமயம் தவறான முடிவுங்க கூட நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. இப்ப நடந்தது அப்படிதான். எவனோ பணக்காரனா ஹைதராபாத்ல டாக்டருங்கிறான், அவனே வந்து கல்யாணம் பண்ணிப்பானா? இதெல்லாம் நம்பலாமா வேணாமான்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல? ஆஹா, அப்படி ஒண்ணும் இல்லைங்க. ம். ஆ, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஐ மீன் ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் மீ. ம். உங்க போட்டோஸ் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அனுப்புனாங்க. உடனே நான் உங்க ஊருக்கு ஓடி வந்துட்டேன். நீங்க போன எல்லா இடத்துக்கும் நான் உங்க பின்னாடியே வந்தேன். ரோட் சைடு ரோமியோ மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தேன். டைரக்டா வந்து பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க பயந்துருவீங்களோன்னு நான் பயந்துட்டேன். உங்களை ஒண்ணு கேட்கலாமா? காட், அட் லாஸ்ட். தாராளமா கேளுங்க. 2 நாள்ல எப்படிங்க உங்களுக்கு என்ன பிடிச்சது? குட் கொஸ்டின். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு நம்புற மனுஷன் தான். உங்க போட்டோ பார்த்ததும் நீங்க எந்த மாதிரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். என் ஜட்ஜ்மெண்ட் ராங் ஆகாது மகத் மேடம். ஒருவேளை ராங் ஆயிடுச்சுன்னா சைலண்டா இங்க வந்து பார்த்துட்டு போயிடலான்னு நினைச்சேன். பட் ஐம் நாட் ராங். எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. ஹே, ஒன்னும் பரவாயில்ல. டேக் யுவர் ஓன் டைம். ம். என்ன தேடுறீங்க? இங்க பூ ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். அதான் ப்ரொபோஸ் பண்றதுக்கு. அது வேப்ப மரங்க. அதான். நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான்வெஜ் கூட வீட்டுக்கு வெளில தான் சாப்பிடுவேன். நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போகும்போது மேக்ஸிமம் பாலக் பன்னீர். இனிமே ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் புரோட்டீன் ஷேக் தான். இதுக்கப்புறம் கண்டிப்பா முட்டையே தொட மாட்டேன். ஒன்ஸ் அகேன். நான் ஆசைப்பட்டு லவ் பண்ண பொண்ணுக்காக அரேஞ்ச் பண்ண மேரேஜ் இது. 1 இல்ல, 2 இல்ல, 3 ரோசஸ் ஃபார் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடி. அம்மாடி, எங்க அண்ணன் தான். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வேஸ்ட் ஆகல. ஆமா, மாடியில என்னடா பேசுன? நீ கீழே என்ன பேசுன? ஹலோ சார் சார் டாக்டர் சார் வணக்கம் மூர்த்தி அண்ணா, வணக்கம். சார். நான் வாட்ஸ்அப்புக்கு புதுசு. அந்த பொண்ணோட போட்டோ தெரியாதனமா எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க சார். மூர்த்தி அண்ணா, நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க சார். அந்த பொண்ணோட அப்பாவுக்கு உங்க குடும்பத்தை பிடிச்சிருச்சான். உங்க ஜாதகத்தை அனுப்ப சொன்னாரு. வாட்ஸ்அப்ல உங்க ஜாதகத்தை அனுப்பினீங்கன்னா டன் மூர்த்தி அண்ணா. ஓகே சார், நான் அப்புறமா கூப்பிடுறேன். Hey. மாயா.
ஹேமா வாட் ஹேப்பன்? போகணுமா? சின்ன ஒர்க்குடா. I'll be back in 3 days no. நானும் கூட வரேன். எனக்கும் டிக்கெட் புக் பண்ணு. அப்படி இருந்தா நம்ம ஹனிமூனுக்கே போயிருப்போம்ல. சரிடா, ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுது. எழுந்து ரெடி ஆகு. சரி. ஓய், என்ன இதெல்லாம்? சரி, நீ இதுக்கு நோ சொல்லக்கூடாது. நான் உன்னை ட்ராப் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் வரைக்கும் வருவேன். வேண்டாம், நீ மறுபடியும் டிரைவிங்னு சொல்லாத. எஸ், ஐ செட் நோ. மிஸ் யூ டி மை பாப்பா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னால நம்ப முடியல மாயா. ஹெல்த் எல்லாம் ஓகே தானே? மச் பெட்டர். எனக்கு ஏதோ புது ஆள் கூட பேசுற மாதிரி இருக்குதுடி. மாயா, ஆர் யூ ஹாப்பி? ஆஃப் கோர்ஸ். ஆனா மகத்தியை நினைச்சாதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. எனக்கு உன்னை பார்க்கும்போது பரிதாபமா இருக்குடி. வாய்? சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. நீ காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. வீடு மாறிடுச்சு, உன் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, உன் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம உன்னோட அழகான முகம் சுத்தமா மாறிடுச்சு. ஆனா ராஜுக்கு எதுவுமே மாறல. சேம் லைஃப், சேம் ஹவுஸ். வீட்டுக்கு போனோடனே டெய்லி பார்க்குற அதே ஒய்ஃபோட முகம் தானே. இப்போ நீ என்ன சொல்ல வர? அவன் காலையில எந்திரிச்சோனே பார்க்கறது மகத்திய தான், முத்தம் கொடுக்கறதும் அவளுக்கு தான். இப்படியே போச்சுன்னா உன்னோட ஸ்பேஸ் உனக்கு எப்படி கிடைக்கும்? சரி, நீ சொல்றது நிஜம்னு வச்சுக்கலாம். பட் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே. இப்படியே இருக்கட்டும், மாத்தியா லவ் பண்ணட்டும். மாயா, நீ எவ்வளோ மாறிட்ட தெரியுமா? உன்ன மாதிரி நார்மல் லைஃப் இல்லை என்னோடது. என்னோட அப்பா அம்மா கூட யாருன்னு எனக்கு தெரியாது. ஆர்ஃபனேஜில் தான் நான் வளர்ந்தேன். இங்கே ராஜ விஷயத்துக்கு வந்தா 9 years லவ்டா. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தப்போ ஒரு ஆக்சிடென்ட் ரூபத்தில் கடவுள் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காரு. மகத்தியை தான் லவ் பண்ணுவானா? சேலஞ்ச் அக்செப்டட். நான் மகத்தியா மாறுறேன். உண்மையான காதலை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம மாறுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சாரிடி, நீ மாறிட்டேன்னு சொன்னல, நீ கொஞ்சம் கூட மாறல. பிடிவாதம் பிடிச்ச மாயா அப்படியே இருக்கா. காஃபி குடி. எல்லாம் ஒரு கனவு மாதிரி நடந்துச்சுமா. அப்பா கூட உடனே ஒத்துக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட கல்யாணம் அவர் கூட தான் நினைக்கிறேன். நீ இருந்தா நல்லா இருந்திருக்குமா. புது வீடு ரொம்ப நல்லா இருக்குமா. அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. என்னை விடவே மாட்டாரு தெரியுமா. 24 மணி நேரமும் என் கூடவே இருக்காரு. அமர காதலன். உண்மைதான். என்னக்கா இன்ட்ரெஸ்டிங்கா ரொமான்ஸ்லாம் இல்லையா? அவன் செத்துட்டா நல்லா இருக்குன்னு தோணுதுமா. இருபத்தி 24 மணி நேரமும் என் கூட இருந்தா அது காதல்னு நினைச்ச. காம பிசாசுமா இவ. அவருக்கு எப்பவுமே என்ன வேணும்னு தான் பார்த்துக்கிட்டாரே தவிர என் கவலையையும் சூழ்நிலையையும் கண்டுகிட்டதே இல்லை. நேரம் காலத்தை பார்க்க மாட்டான், இடத்தையும் பார்க்க மாட்டான்.
கெஞ்சனாலும் கேட்க மாட்டாமா. கதவை திறக்கிற சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வாட்டியும் அவன் கிட்ட வரான்னு நினைச்சு பாக்குறப்பவே என் மூச்சு நின்னு போயிருமா. மனுஷன் இல்லாத 4 செவத்துக்குள்ள உலகத்துக்கு தெரியாத ஒரு ராட்சசனை டெய்லி நான் பாக்குறேன். செவத்துக்கு காது இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த செவத்துக்கு மட்டும் கண்ணு இருந்தா என்னைக்கோ ஒரு நாள் உடைஞ்சு விழுந்து இவனை கொலையே பண்ணிடுமா. It will be exciting. கொஞ்சம் வைல்டா நீ அப்படியே என் மேல வரணும். And I will say no. Okay. And again, I will say no. And I'll say no to your no. மேல அப்படியே வருவ, ஃபோர்ஸ் பண்ணுவ. உன் வயல்னஸ் பார்க்கணும்னு இருக்கு பேபி. And? இன்னும் என்ன இருக்க முடியும்? இயற்கை அதோட வேலைய தானா செய்ய ஆரம்பிச்சிடும். Papa, just wait and see. Just wait and see, daddy. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போ. Raj, please, Raj, please, stop it. What, Papa? Oh, கேரக்டர்ல இருக்கியா? ஆனா நீ ஏன் சாரியில இருக்க? சரி ஏதோ ஒன்று. டன். ஆக்ஷன். மாயா வரியா இல்லையா? Please, Raj. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். Please, Raj. Please, Raj. Please, please, please. Enough, Maya. This is not working out. Cut. Game cancel. நீ முதல்ல போய் உன் சாரியை மாத்திட்டு வா. நம்ம நார்மலா செய்யலாம். ராஜ், ப்ளீஸ் ராஜ், ப்ளீஸ். ஹே போதும், நீ நிறுத்து. உன்னையும் ராஜ். ஓவர் ஆக்டிங்கும். இத்தனை நாள் நீ பண்ண ஆக்டிங்க்கு முன்னாடி ஏன் ஆக்டிங்ல என்ன ராஜ்? மாத்திய நீ தான் சாவடிச்சேன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சிருச்சா? ஒன்றும் பரவாயில்ல மாயா, கவலைப்படாத. இந்த மூஞ்சி சாவடிக்கிறது, போனத்தை மறைக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. சில் பாப்பா. ஐயோ ப்ளீஸ்
என்ன ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். கொஞ்ச நேரத்தில் இங்கே போலீஸ் எல்லாம் வந்துடும். ஜெயிலில் நல்ல 3 ரோசஸ் டீ போட்டு கொடுப்பாங்க. இவ்வளோ நாளா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட மாயா. யாரும் இது வரைக்கும் பண்ண முடியாத வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் வெளியில சொல்லிக்க முடியாத நிலைமை எனக்கு. அங்கேயே நீ என்ன பாதி லிமிட் பண்ணிட்டடி. ஆனா நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா? இப்போ கம்ப்ளீட் ஃபெயிலியரா மாத்திட்டு அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி கம்முன்னு இருப்பேன்னு நினைச்சா? நான் வந்த வேலை என்ன, செய்யற வேலை என்ன? முதல்ல அந்த வேலையை முடிக்கிறேன். அதுக்கப்புறம் வேணா உன் மர்டரை பிளான் பண்றேன். ஏன் சத்யா வேண்டாமா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேஷுவலாக கேட்டேன். ஷால் வி ட்ரிங்க்? வை நாட்? கண்டிப்பா. ஹே லெட்ஸ் ட்ரிங்க் பை த பூல். வாவ், எக்ஸைட்டிங். கம் கம். உன் கூட உட்காந்து இப்படி குடிக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா? ச்சே சும்மா இருடா. எத்தனை வாட்டி நம்ம சேர்ந்து குடிச்சிருக்கோம். சே அப்படிலாம் இல்லை. நானும் ராஜு சேர்ந்து சரக்கு அடிக்கும் போதெல்லாம் மகத்தி எங்கேயோ உட்காந்துருப்பா. இப்போ மகத்தியே சரக்கு ஊற்றி கொடுக்குறான்னா செம்ம எக்ஸைட்டிங். சொல்ல மறந்துட்டேன், முந்தின நாள் உங்க அப்பா அது மகத்தியோட அப்பா கால் பண்ணியிருந்தாரு. ராஜுவோட ஜாதகத்துல டேஞ்சர் இருக்கான், அவன்கிட்ட மறக்காம சொல்லுங்கன்றாரு. அவன்கிட்ட என்னது சொல்ல, அவனுக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கையே இல்ல. சில்லி ஃபெல்லோ. ஆமா, உனக்கு நம்பிக்கை இருக்கா? நோ, அதெல்லாம் நம்ப மாட்டேன். பட் பி கேர்ஃபுல். ராஜு கிட்ட சொல்லிடு. என்ன சத்யா, ராஜ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன நல்லா பாத்துக்க நீ இருக்கல்ல? ஏன், தட் இஸ் தேர். நோ, நீ எதுக்கும் கவலைப்படாத மாயா. அவனுக்கு என்னன்னாலும் உன்னை பாத்துக்க. நான் இருக்கேன்ல, ஐம் தேர். நோ, யூஸ் மீ மா. சத்யா சத்யா மாதே. மாயா மாயா, என்ன மாயம் பண்ணமா உண்மையை நீ? சொல்லு. உனக்கு மாத்தி மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல? ஏய், நோ கமெண்ட்ஸா? சொல்லு சத்யா, ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா? வா என் கூட வா. மாதி, ஆர் யூ சீரியஸ்? எஸ் பேபி. Oh, I'm so excited. What's next? Maya? What the hell, Maya? Why are you putting? What are you doing? October 23rd. எனக்கு ஆக்சிடென்ட் நடந்த நாள், மகத்தி இறந்த நாள். என்ன நடந்தது தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மகத்தின்ற புக் இருக்குல்ல, அதுல நடு பேஜ் இன்டர்வல் பிளாக். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா பேபி, உனக்கு நோ மோர் பேபிஸ். ராஜன் மகத்தி ரிலேஷன்ஷிப் சரியில்லை. ராஜு ஒரு செக்ஸ் பைத்தியம். மகத்திக்கு அது சுத்தமா பிடிக்கல. கிராமத்துக்காரையில ஒரு மூலையில உட்காந்து அழுவான்னு நினைச்சு நான் அவகிட்ட கொஞ்சம் வைல்ட் ஆனாலும், ஆனா இப்ப அவ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா. பாவம் நல்லவடா. என்னடா நல்லவ? டேய் தத்திடாவ. டேய், டீ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா வெக்கப்பட்டுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாடாவ. தப்பு பண்ணிட்டேன்டா சத்யா. மாயாவிய கல்யாணம் பண்ணியிருந்திருக்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல சரக்கு கொடு. ஏய், நான் தெளிவா தான்டா இருக்கேன். டேய்,
நான் போய் சம்மந்தம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாடா மாயா. அன்னைக்கு அவ போட்டிருந்த ட்ரெஸ், அவ ஸ்மெல், நான் கொஞ்சம் மகத்தி விஷயத்துல அவசரப்பட்டுட்டேன்டா. டேய் பட் நோ, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அவசரப்பட்டு மகத்தி விஷயத்துல கமிட் ஆயிட்டோமோன்னு அந்த ஷாக்ல என்னால ஒன்னும் பேச முடியலடா. பாவம்டா நானு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? யூ நோ வாட், மாயா எழுதின ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஹீரோக்கு என் பேர் தான்டா வச்சிருக்கா. அதான் எல்லா ஸ்டோரியும் படிச்சுட்டேன். அந்த கதையில என்ன ரொமான்ஸ் தெரியுமா? டேய், அவ எழுதுனதே இப்படி இருந்தா அவ பொண்ணா எப்படி இருக்கும்? அதே டைம்ல எதிர்பாராத விதமா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. மகத்தி உனக்கு பிளட் கொடுத்தா. ஹாஸ்பிட்டல் வந்த ராஜ் உன்னோட ரிப்போர்ட்டை பார்த்தான். உன்னோடதும் மகத்திதும் பிளட் குரூப், ஹைட் எல்லாமே மேட்ச் ஆச்சு. ஏய், ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது?